ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சுடிதார் டாப் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் ரஃபாக ஒரு ட்ராயிங் பண்ணி இன்னொரு மெஷர்மெண்ட்டெல்லாம் இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் லைனிங் கிளாத்தில் வந்துட்டு மார்க்கெல்லாம் பண்ண போகிறேன். கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைனிங் கிளாத் வந்து 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு க்ளோஸ் சைடு நம்ம பக்கம் பார்த்தபடியும் ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கப்படியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஈவனாக இருக்கும் கிளாத்து. நான் இப்போ நம்ம அளவு எடுக்க போகிற டாப்பை வந்துட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டுக்கிட்டு அளவு எடுங்க. நான் அந்த அளவு வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். இன்னும் சுடிதாரோட டாப் உயரம் வந்துட்டு 37 இன்ச்சு வருது. நான் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 37 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் 2 பக்கமும் வந்துட்டு 37 இன்ச்சு வந்துட்டு கரெக்டாக வரும். ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன், அப்போ தான் கொஞ்சம் கிட்ட தெரியுன்றதுக்காக. என்னோடய கழுத்தாகல் வந்துட்டு நான் 2.5 இன்ச்சு வச்சு எடுத்துக்கிறேன். என்னோடய ஷோல்டரும் 2.5 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். கழுத்தாகல 2.5 இன்ச்சு, ஷோல்டரு 2.5 இன்ச்சு கரெக்டாக வச்சு, கரெக்டாக இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. மறுபடியும் நான் 2.5 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதிலேருந்து ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு வந்துட்டு ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கழுத்தோட அகலம் ஸ்ட்ரைட் கோடு போடணும் இல்லைங்களா, அதனால கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் 2.5 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஷோல்டருக்கு அளவு வச்சோம் இல்லையா, அந்த அளவு நான் 2.5 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு தையலுக்கு விட்டோம், அந்த மார்க்கும் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன மார்க் பண்ணியிருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் கழுத்து அளவுக்கு இப்போ நான் கோடு போட்டிருக்கேன். அடுத்து ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் ஆம்கோலுக்காக கோடு போடுறேன். இன்னும் ஆம்கோலோட அளவு எடுக்கலை, நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுக்கிறேன். நான் முன்கழுத்தாகலை வந்துட்டு 4.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். பின்கழுத்தாகலை வந்துட்டு 6 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் நான் கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆம்கோலோட அளவை வந்துட்டு மார்க் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஈவனாக இருக்கிறதுக்காக 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஆம்கோல் அளவு வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ஆம்கோலில் பாதி அளவு வந்துட்டு 3. நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரையணும் இல்லையா, அதனால் அந்த பாதி அளவு எடுத்து அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஸ்டோட அளவு எடுத்துக்கலாம். என்னோடய செஸ்டோட அளவு வந்துட்டு நான் 7.75 எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 7.75 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹிப்போட அளவு எடுக்கணும். ஹிப்போட அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எவ்வளோ ஹைட்டில் நம்ம ஹிப்பு அளவு வருதுன்னு பார்த்துக்குங்க. எனக்கு வந்துட்டு 12 இன்ச்சு கிட்ட வருது. அந்த ஹிப்பு வளைவு வரும் இல்லைங்கள, அந்த வளைவு வர இடத்த நீங்கள் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க 12. அங்கே தான் நம்ம ஹிப்போட வித்து, அதாவது அகலத்தை வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து 6.75 வருது. நான் இதில் 6.75 இன்ச்சு வந்துட்டு வச்சு அளவு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஆம்கோலுக்கு நம்ம அங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஆம்கோல் ரவுண்டு வளைவு போடுறதுக்கு 1/2 இன்ச்சு கீழே எதுக்கு வச்சுக்கிறோன்னா, உள்ளே குடஞ்சி வெட்டணும் முன் கைக்கு, அதனால் 1/2 இன்ச்சு உள்ளே கொஞ்சம் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வளைவு போட்டுக்கலாம்.
அதே மாதிரி முன்கழுத்துக்கு வளைஞ்சு குடையிறதுக்கு மார்க் போட்டு எடுத்துக்கிறேன். நான் இது நைட்டு டைமில் எடுத்ததால் கொஞ்சம் வெளிச்சத்தில் ஷேடோலாம் அடிக்குது. உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஹிப்போட ஹைட் வச்சோம் இல்லையா, அதில் நான் 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஹிப்போட வித்து. அதுக்கப்புறம் நம்ம சீட்டோட லென்த்து எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து நம்ம ஓப்பன் வைப்போம் இல்லையா சீட்டுக்கிட்ட, அந்த உயரம் எவ்வளோ இருக்குன்ட்டு ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு 19 வருது. நான் 19 இன்ச்சு வச்சு அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிட்டு அந்த சீட்டோட வித்து எவ்வளோ வருதுன்ட்டு அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 9.5 இன்ச்சு வருது. நான் 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீட் அளவு எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. ஹிப் அளவு எடுக்கிறப்பையும் சரி, சீட் அளவு எடுக்கிறப்பையும் சரி, ஷோல்டர்லேருந்து வச்சு அந்த ஹிப்பு வளைவு எந்த லென்த்துக்கு வருது, சீட்டு அளவு எந்த லென்த்துக்கு வருதுன்னு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தையலுக்கு எக்ஸ்ட்ராவை விடுறேன். ஜஸ்ட்டு கிட்ட 2 இன்ச்சும் ஹிப்பு கிட்ட 1.5 இன்ச்சும் சீட் அளவு ஓப்பன் வைக்கிட்டோம் இல்லையா, அங்கே 1 இன்ச்சும் நான் வச்சுக்கிறேன். 1 இன்ச்சு வச்சுட்டு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். ரெடி அளவு ஃபஸ்ட்டு வர்றது மார்க் பண்ணியிருக்கிறது, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறது ரெடி அளவு. அதை கோடு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பிரித்து விட தேவைப்படும் இல்லையா, அதுக்கு நம்ம உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ விட்டுக்கோங்க. மார்க் போட்டு எடுத்துக்காச்சு. அதுக்கப்புறம் கீழே பாட்டம் அளவு மார்க் பண்ணிக்கலாம். கீழே எனக்கு பாட்டம் 10.25 வருது. நம்ம டோட்டல் ஹைட் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல 10.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சீட்டு ஓப்பனுக்கு 1 இன்ச்சு விட்டோம். அதனால் நம்ம பாட்டம் 10.25 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் சைடு ஸ்லீட் அடிக்கிறப்போ நமக்கு அந்த மடிப்பு நல்லா அழகாக வரும். அதனால் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த கட்டிங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு புரியுதா இல்லை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னும் ஒரு கிளியர் வீடியோவோட போடுறேன். மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இது லைனிங் கிளாத்துன்றதால நான் கீழே மடித்து தைக்க கோடு போடலை. ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி தான் வைப்போம். நீங்கள் வேணால் கீழே மடித்து தைக்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். மடித்து தைக்க நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் போட்டு முடிச்சாச்சு. அளவுலாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாம். டாப்போட உயரம் 37 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் முன்கழுத்து உயரம், பின்கழுத்து உயரம், அதுக்கப்புறம் நம்ம ஹிப்போட உயரம், சீட்டோட உயரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செஸ்டோட வித்து, அதுக்கப்புறம் ஹிப்போட வித்து, அதுக்கப்புறம் சீட் அளவோட வித்து மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். சில டைமில் ஒரு 1/4 இன்ச்சு நாம் கரெக்டாக போட்டிருப்போம், இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அதனால எப்பவுமே மார்க் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எல்லாம் செக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆம்கோலோட அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு வளைவு போட்டோம் இல்லையா, அதில் ஆம்கோல் ரவுண்டில் வந்துட்டு எனக்கு 7.1 வந்திருக்கு. என்னோட அளவு சுடியிலையும் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஷோல்டரில் தையல் போட்டு இருப்போம் இல்லையா, அதிலிருந்து அந்த வளைவு மேலே அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து அந்த ஜாயிண்ட் வரைக்கும் அளந்து பாருங்கள். எனக்கு 7.1 வந்துச்சு கரெக்டாக. ஆம்கோல் வந்துட்டு அளவு கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கை தைக்கிறப்ப முன்ன பின்ன வராமல் இருக்கும். நீங்கள் கை தைக்கிறப்பவே கரெக்டாக அளவு போட்டு எடுத்துக்கோங்க. நான் கையோட அளவு கட்டிங் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு போடுறேன். என்னால் இப்போ ஒரு சின்ன வீடியோ தான் போட முடிஞ்சது. நான் வந்து முன்கழுத்துக்கு வளைவு கொடுக்கவே இல்லையா, அதனால முன்கழுத்துக்கு பின்கழுத்துக்கும் வந்துட்டு வளைவு போட்டு எடுத்துக்கிறேன். முன்கழுத்துக்கு சின்னதாக நான் ஒரு வீ கட் கொடுத்து ரவுண்டில் சின்ன வீ கட் கொடுத்து வரைஞ்சிருக்கேன். பேக் சைடு ரவுண்டு தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கழுத்து அகலம் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டிசைன் வேணுமோ செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கழுத்துக்கு சின்னதாக ஒரு வீ கட் கொடுக்குறேன். இப்போ தான் வீ கட் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவரால் மெஷர்மெண்ட்டு ட்ராயிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோடுக்கு மேலே அப்படியே கட் பண்ணிக்கிட்டு வாங்க. அது மாதிரி கை வச்சு அழுத்த கொடுத்துக்கோங்க. துணி அப்போ தான் கொஞ்சம் நகராமல் இருக்கும். நான் கட்டிங் போடுற லைனிங்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். நான் லைனிங் கிளாத்லாம் அதிகம் கடையில் வாங்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது இல்லையா, நம்ம ரேஷனில் கொடுப்பாங்க சாரீஸு, வேஷ்டி, அதெல்லாம் நான் வேஸ்ட்டு பண்ணுறதே இல்லைங்க. எப்போ ஊருக்கு போனாலும் பல்காக எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் யூஸ் பண்ணுற டாப்பு, ஃப்ராகு எல்லாத்துக்குமே நான் ஒயிட்டு தான் போட்டுக்குவேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், லைனிங்க்கு நல்லாவே இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பேக் பார்ட்டு லைனிங்குக்கு ரவுண்ட் கொடுக்குறேன். பேக் சைடுக்கு 6 இன்ச் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வளைவு போட்டு வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கட்டிங் வீடியோ பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக இன்னும் பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். இது முன் பீஸ் வெட்டணும் இல்லையா, அது வந்துட்டு ஆம்கோல் குடஞ்சி எடுத்துக்கணும். அரைஞ்சி விட்டோம் இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த கோட்டுக்கு மேலேயே அப்படியே குடஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்கத் போட்டுக்கலாம். அப்போ கை ஜாயின் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், முன் பீஸு வெட்டி எடுத்தாச்சு. கழுத்தும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி பேக் பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு எஃப்னு போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டுக்கு பீன் போட்டு வச்சுக்கோங்க. சில டைமில் வந்துட்டு
நெக்கு வந்து டிசைன் இல்லாமல் வெட்டுறப்ப ஒரே சேமாக இருக்கும், கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால ஃப்ரண்ட்டுக்கு எஃப் பேக்குக்கு பின்னு போட்டு வச்சுக்கோங்க.